உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை எடுப்பாய் அப்படின்னு டி ராஜராஜன் கிட்ட சொன்னார். என்னது உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை எடுப்பேன், நான் போய் ரோட்டில் போய் பிச்சை எடுப்பேன் நான் டேரக்டர்ன்றேன் டி ராஜேந்திரன். அவர் டி ராஜேந்திரன் ஜோசியத்தை எடுத்துவோட கொஞ்சம் ஜாதத்தை எடுத்துவோட பார்க்கலாம்னு சொல்கிறாரு. ஜாதத்தை காமிச்சா எடுத்து தூக்கி போட்டார் நோட்டை. விடா அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா சரியாக வராதா அப்படின்னாரு. என்னென்ன சரியாக வராது அண்ணே, 13 படம் வச்சுருக்கேண்ணே, 10 படம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேண்ணே, நீங்கள் என்ன வேணாலும் ஒன்றுமே வேலைக்காது அப்படி. என்னது வேலைக்கு ஆகாதா? ஆமாடா. என்னென்ன சொல்கிறீங்கண்ணா? ஆமாடா. உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை எடுப்பாய். பிச்சை எடுப்பானா நீ ரோட்லலாம் போய் பிச்சை எடுக்க மாட்டேன், ராஜ பிச்சை எடுப்பேன். அத்தனை லட்சம் கொடு என்கிட்ட கேட்டுட்ருப்பா, படம் எடுப்பேன் அப்படின்னு என்னவோ சொல்கிறார். எனக்கு அப்போல்லாம் புரியல. அப்போ நான் அவர் பார்க்குறப்போ, அவர் எனக்கு ஜாதகம் பார்க்குறப்போ எனக்கு 25 26 26 வயசில் எல்லாமே 40 வயசுக்கு மேலே தான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு வயசு 26 27 தான் ஆகுது. என்னை போய் 40 வயசு வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, அதனால் அப்படி 40க்கு வெயிட் பண்ணேன். அந்த 40 வயசுக்கும் வெயிட் பண்ணி பருத்தி வீரன் ரீஎன்ட்ரி ஆகி, பருத்தி வீரன் வந்த பிறகும் எனக்கு எப்போ திரும்பி வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். பருத்தி வீரன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உலகமே திரும்பி பார்த்த படமா, அதுக்கப்புறம் எனக்கு படமே நீ பெருசாக சொல்ல முடியாது. கேரக்டர்னு வந்துட்டே இருப்பேன். திருப்பி பிக் பாஸ் அப்படி திருப்பி விடும். அது என்னோட தலையெழுத்து ஜாதகம். அதை எப்படி எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிறாங்க, இவருக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குது அப்படின்னா, இதுவும் சட்டம் நீதியும் அந்த இடத்துல வந்துடும்.